குட் மார்னிங். நாம் இப்போ கடகராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். இப்போ கடகராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு, அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு மே மாதம் 14ஆம் தேதி இரவு 11:20 மணிக்கு பயிற்சி அடைகிறார் குரு பகவானானவர். ஸோ இந்த 12ஆம் இடத்துக்கு வர்றதால அது விரய ஸ்தானாதிபதி, விரயஸ்தானத்துக்கு வருகிறார் குரு பகவான். குருவோட தன்மை என்ன அப்படின்னாக்க, தான் வரும் இடத்தை பலவீனப்படுத்துவார், பார்க்கும் இடங்களை பலப்படுத்துவார் அப்படின்ற ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இருக்கிற பயிற்சிகளிலேயே அதிகப்படியான மக்கள் மிகவும் எதிர்பார்ப்பது குரு பயிற்சி பலன்கள் தான். ஏன் அப்படின்னா, ஒரு வருஷமும் இந்த குருவானவர் பயிற்சி அடைகிறார். சனி பகவான் 2.5 ஆண்டு காலம் எடுத்துக்கிறார். கம்பேரிட்டிவ்லி லாங்கர் பீரியட். ஸோ இந்த எவ்ரி 12 months இந்த பயிற்சி அடைகிறதால அந்தந்த ராசிக்காரர்களுக்கு தன் இருப்பிடத்தின் மூலமாகவும் தான் பார்க்கும் இடத்தின் மூலமாகவும் பலன்களை அள்ளி வழங்குகிறார் குரு பகவான். முழு சுபர். ஜோசியத்தில் வந்து குரு பகவான முழு சுபர் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். குரு பார்க்க கோடி புண்ணியம் கோடி நன்மை அப்படிங்கிற வழக்கெல்லாம் இருக்கு உங்களுக்கு. அந்த விதத்தில் 12ஆம் இடத்துக்கு வர குரு என்ன பண்ணுவார், என்ன பலன்களை தள்ளி தருவார் என்று மிதுன ராசிக்கு பார்க்கலாம். இப்போ ஸோ 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம் மற்றும் சயனஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துக்கு குரு வர்றதாக குரு அந்த இடத்தை பலவீனப்படுத்துவார். ஸோ செலவினங்களை பெருமளவு கட்டுப்படுத்துவார். வீண் விரயங்கள் ஏற்படாது, வீண் செலவினங்கள் தவிர்க்கப்படும். அதே மாதிரி தூக்கம் சிலருக்கு டிஸ்டர்ப் ஆகலாம் இந்த ஒரு 1 yearல. ஏன்னா சயன சுகமும் கொஞ்சம் தடைப்படும் தான் இருக்கும் இடத்துல. அதனால ஸ்லைட் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் ஸ்லீப்பிங் ஆட்டிடியூட்ல இருக்கலாம் உங்களுக்கு. பட் மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, 12ஆம் இடத்துக்கு வர்ற குருவால மிக பெருவாரியான செலவுகள் தவிர்க்கப்படும், அனாவசிய செலவுகள் தவிர்க்கப்படும், விரயமாகாது அப்படிங்கிறது ஒரு நல்ல பாயிண்ட் உங்களுக்கு. சரி, அவர் பார்க்கும் இடங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்வை செலுத்துகிறார். 5ஆம் இடம் என்பது 5ஆம் பார்வை கடகராசிக்கு 12லேருந்து 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் மற்றும் மாத்ருஸ்தானம். அதான் அம்மா. 4ஆம் இடம் சொன்னாலே அம்மா தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும் உங்களுக்கு. அந்த சுகஸ்தானத்தை பார்க்கறதால, அதுவும் அது சுக்கிரனோட வீடு. குருவும் சுக்கிரனும் பகையாளிகள். பட் அவர் அந்த இடத்தை பார்க்கறதால பார்வை மூலமாக பெரும் பலன்களை தர இருக்கிறார். சுக்கிரனோட வீட்டை பார்க்கறதால அது 4ஆம் இடம். அப்போ என்ன ஏற்படும் அப்படின்னாக்க, நிலப்புலன்கள் சேர்க்கை ஏற்படும். அனைத்து விதமான சுகபோகங்களும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். முதல்ல வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, ப்ராப்பர்ட்டிஸ் சேரும், வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போவாங்க, அம்மாவோட ஹெல்த் மிக பெருமளவில் மேம்படும் 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதால. அதே மாதிரி பல விதங்களில் உங்களுக்கு வந்து ஒரு வீடு வச்சிருக்கிறவங்க வந்து 2வது வீடு 3வது வீடு அந்த மாதிரி வாங்குறதுக்கான வாய்ப்புகள், நிலப்பலன்கள் சேரும், நகை நட்டுகள் சேரும். இதெல்லாம் இப்போ ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். வாகனங்கள், பழைய வாகனத்தை கொடுத்து புதுசு எடுப்பீங்க, ஹையர் பிராண்டு, ஹையர் மாடல் அதெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அனைத்து வித கம்ஃபர்ட்ஸும் உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குற குரு அள்ளி தருவார் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு இல்லை. அப்புறம் 6ஆம் இடத்தை பார்க்குறார். சரி, 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். 6ஆம் இடத்துல ருணம்னா உங்களுக்கு வந்து கடன், நோய் மற்றும் எதிரிகள், எதிர்த்தை குறிக்கிறது. சுபர் 6ஆம் இடத்தை பார்க்கறதால பெருமளவு கடன் சுமை குறையும் உங்களுக்கு. ஏதாவது கடன் ஏற்கனவே வாங்கியிருந்தோம்னாக்கா அதை திருப்பி செலுத்துவதற்கான மிக அருமையான வாய்ப்பு இந்த ஒரு ஆண்டு காலம் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு எதிரிகள் கொஞ்சம் தலை தூக்குவார்கள், கண்ணுக்கு தெரியாத எதிரிகள். அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம. அதே மாதிரி உடம்பு நல்லா இருக்கும். குரு பார்வை கிடைக்கிறதால உடல் நலம் மிக சிறப்பாக இருக்கும். ஆஸ்பத்திரி செலவெல்லாம் ஏற்படாது. ஹெல்த் வில் பி வெரி நைஸ். 6ஆம் இடத்தை பார்க்கறாரு. சரி, அப்புறம் 8ஆம் இடத்தை பார்க்கறாரு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கும்பராசி, கடகராசிக்காக சனி பகவான வீடு. அங்க ராகுவும் இப்போ பயிற்சி அடை போகிறார். 8ஆம் இடம் வலுப்பெறுகிறது, குரு பார்வையால வலுப்பெறுகிறது. ஸோ ஆயுள் ஸ்தானம் வலுப்பெறதால உங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் கவர்மெண்ட் டீலிங்ஸும் 8ஆம் இடத்துக்கு உங்களுக்கு குறிக்கிறது. அரசு மற்றும் அரசு சம்பந்தமான வேலைகள், மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ் இந்த மாதிரி யாராவது வந்து இந்த கடகராசிக்காரர்கள் ராஜபதா லக்னம் சொல்லுவோம் அந்த கடகராசியை. உங்களுக்கு கடகராசியில இருக்கிற அரசியல்வாதிகள்
புதிய பொறுப்புகளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் ரிலேட்டட் எல்லாமே. அதே மாதிரி எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி வெயிட் பண்றவங்க கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர்ஸ் வரும், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கும். பட்டா ஏதாவது ஏதாவது காரணத்தால் டிலே ஆகிற மாதிரி இருந்தால் அந்த பட்டாக்கள்லாம் கிளியர் ஆகி உங்க கைக்கு வந்து சேரும். அரசு மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் துரிதமாக செயல்பட்டு இந்த ஓராண்டு காலத்துல உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். உங்களுக்கு ஃபேவரபிளா வந்து சேரும், உங்களுக்கு அனுகூலமா வந்து சேரும். அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியில் இருக்கவங்களுக்கு. ராகுவும் அங்கே வர்றதால குருவோட ஒரு ஸ்பெஷாலிட்டினா தனித்த குரு சுமாரான பலன்களை தருவார், அல்லது அவர் செயல்படாம போகலாம். ஆனா குரு பார்க்கும் இடங்கள் பார்த்தீங்கன்னாக்க அங்க ஒரு ஏதாவது ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகத்தை ஊக்குவிப்பார், நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊக்குவிப்பார். அந்த விதத்துல பார்த்தோம்னாக்க உங்களுக்கு குரு பகவான் 4, 6, 8ஆம் பார்வையாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க இருக்கின்றார். அருகில் இருக்கும் கோயில்களுக்கு சென்று குரு பகவானை வியாழக்கிழமைகளை வழிபடலாம். மஞ்சள் துணியை குரு பகவானை சாத்தலாம். அங்கே குருக்கள்கிட்ட சொல்லி நீங்கள் அதை அர்ச்சனை ஒன்று பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு பரிகாரமாக பண்ணாமல் விருப்பப்பட்டு பண்ணணும், லைக் பண்ணி பண்ணணும், பக்தியோடு பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். பரிகாரம்னு நினச்சி பண்ண வேண்டாம். பரிகாரம்னா என்ன, நான் இது செய்கிறேன் எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு ஒரு ட்ரேட் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும் சாமி கிட்ட, கிரகங்கள் கிட்ட. அப்படி இல்லை, பக்தியோட பண்ணுங்க. அங்கே போனீங்கன்னா ஹேவ் சம் வர்ஷிப் பண்ணிட்டு பண்ணுங்க. நீங்கள் அருகில் இருக்கிற உங்கள் குடும்ப தோழிதர் அவங்கெல்லாம் அனுசரித்து கலந்து ஆலோசித்து மோர் கிளாரிட்டி ஆன் திஸ் டிரான்சிட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஷேரிங், சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸ் will be வெரி யூஸ்ஃபுல். நம்ம சேனலில் ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி போட்டிருக்கேன், அதையும் பார்த்து தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ்.